அந்த பிளட் ஸ்டோனை அப்படியே ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு எப்படி என் உடம்புக்குள்ள போகுவீங்கன்னு நம்ம ஹீரோ கேட்குறான். அடுத்த செகண்டே அந்த மெடாலியன்ல இருந்து ஊதா கலர்ல எனர்ஜி பயங்கரமா வெளியே வருது. என்னோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை அதிகமாக்கினா உன்னோட உடம்புக்குள்ள என்னோட ஆன்மாவை செலுத்த முடியும்னு அந்த ஆன்மா சொல்லுது. ஹீரோ கையை முன்னாடி காட்டி மாஸ்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இதெல்லாம் இப்ப வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பயங்கரமான ஃபோர்ஸ் ரிலீஸ் ஆகுது. ஹீரோ அப்படியே ஸ்பாட்ல ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறான். அவன் முகத்துல எந்த மாற்றமும் இல்ல. ஹீரோவோட உடம்புக்குள்ள இருந்து இப்ப அந்த ஆன்மா பேசுது. என்னடா இது இவ்வளோ மொக்கையான உடம்பா இருக்குன்னு கேட்குறாரு. அந்த ஆன்மா சுங் ரொம்ப மிரட்டுற மாதிரி பார்த்துட்டு, என்னால் 7லேருந்து 8 நிமிஷம் தான் இந்த உடம்புக்குள்ளே இருக்க முடியும், அதனால உன்னோட இன்னர் எனர்ஜியை நான் கடன் வாங்கிக்கிறேன்னு சொல்றாரு. ஹீரோ பயத்துல என் எனர்ஜி என்னாச்சுன்னு கேட்குறான். அதே சமயம் அவனோட உடம்புல மசில்ஸ் எல்லாம் பெருசாகி ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கிழிஞ்சு போகுது. வாய மூடுன்னு மாஸ்டர் ஆர்டர் போடுறாரு. அப்படியே ஹீரோவோட உடம்ப வச்சுக்கிட்டு அந்த ஸ்வாட் மாஸ்டர் தன்னோட பவரை ரிலீஸ் பண்றாரு. நம்ம ஹீரோவுக்கு எதுவுமே புரியல. என்னடா இது ஹல்க் மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுறமேன்னு ஷாக்ல பார்க்கறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஆன்மா திரும்பவும் பிளட் ஸ்டோனுக்குள்ள போயிடுது. இப்போ ஹீரோவோட உடம்பு ஃபுல்லா சேரும் சகதியுமா மட்டா இருக்கு. ஹீரோ கையை மேல தூக்கி அந்த அழுக்கெல்லாம் அசால்ட்டா தட்டி விடுறான். அந்த ஆன்மா ஹீரோ உடம்புக்குள்ள இருந்து வெளியே வந்ததும் உன்னோட இன்னர் எனர்ஜியை வச்சு உன் மசில்ஸை ரிலாக்ஸ் பண்ணி அந்த மெரிடியன்ஸ் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி வச்சிருக்கேன்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. பயத்துல நடுங்கிக்கிட்டே நம்ம ஹீரோ மாஸ்டர் கிட்ட கேட்கறான், எனக்கு தெரிஞ்சு இன்னர் எனர்ஜியை இப்படி பயங்கரமா செலவு பண்ணா அது நம்ம ஆயுஸ்ல இருந்து தான் போகும்னு கேள்விப்பட்டிருக்கேனேன்னு கேட்கறான். ஹீரோவோட உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ஸ்வாட் மாஸ்டர் கையை இறுக்கமா மூடிக்கிட்டு, வெறும் 10 வருஷ வாழ்க்கை தானே போச்சு, இதுக்கே இவ்ளோ ஃபீல் பண்றியான்னு நக்கலா கேட்கறாரு. இதை கேட்ட உடனே ஹீரோவுக்கு அப்படியே தலை சுத்திருச்சு. என்னது 10 வருஷ ஆயுசு போயிடுச்சான்னு சொல்லி செம ஷாக் ஆகிட்டான். பயங்கர கோவத்தோட, ஏன் மாஸ்டர் என் லைஃப் விஷயத்துல இவ்ளோ கேர்லெஸ்ஸா இருக்கீங்கன்னு கத்துறான். அப்படியே அந்த சிஷ்யனோட உடம்புல இருந்து ஒரு பெரிய பெருமூச்சு விட்டுட்டு ஜாங் விளக்குறாரு. நீ என்னோட கைடன்ஸ்ல இந்த ஸ்வாட் பாதையில முழுசா நடந்தா அப்புறம் உனக்கு இந்த ஆயுசு ஒரு மேட்ராவே இருக்காதுன்னு சொல்றாரு. அப்புறம் தன்னோட அந்த ஊதா கலர் ஸ்பிரிட்டை ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ உன் உடம்ப நீயே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாரு. அடுத்த செகண்டே ஹீரோ அவனோட உடம்புக்கு திரும்பிடுறான். ஆனா வந்த உடனே அவனுக்கு தாங்க முடியாத வலி. அப்படியே முட்டி போட்டு தரையில விழுந்துடுறான். உடம்பு முழுக்க பயங்கரமான பெயின். அந்த பிளட் ஸ்டோன்ல இருந்து திரும்பவும் அந்த ஆன்மாவோட குரல் கேக்குது. நீ ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்ந்துட்ட போல, ஒரு சின்ன வலிக்கு ஒரு ஆம்பளை இப்படி கத்துறது நல்லாவே இல்லைன்னு கிண்டல் பண்ணுது. ஆனா நம்ம ஹீரோவால அந்த வலியை தாங்க முடியாம துடிக்கிறான். அப்புறம் அந்த லாக்கெட்ல இருந்து சுங் பேசுறாரு. நான் இப்ப நிறைய சி எனர்ஜியை யூஸ் பண்ணிட்டேன், அதனால கொஞ்ச நேரத்துக்கு உன் கூட பேச முடியாது. மனசுல இருக்கிற தைரியத்தையும் உடம்புல இருக்கிற பலத்தையும் விட்டுடாதேன்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிட்டாரு. ஹீரோ தரையில அப்படியே படுத்து கிடக்கிறான். வானத்துல மேகங்கள் மெதுவா நகர்ந்துட்டு இருக்கு. கதை இப்போ ஹீரோவோட ரூம்ல தொடருது. நம்ம ஹீரோ சுயநினைவில்லாம தரையிலேயே படுத்து கிடந்தான். கொஞ்ச நேரம் கழிச்சு மெதுவா கண்ணு முழிச்சு தலைய பிடிச்சுக்கிட்டே எந்திரிக்கிறான். அப்போ உன்னோட கையில இருந்து ஒரு விதமான எனர்ஜி வெளியே வரதை பார்த்துட்டு அவனாலேயே அதை நம்ப முடியல. அவனோட பார்வையும் அப்படியே மாறிடுச்சு. இத்தனை வருஷமா புக் படிச்சு படிச்சு கண்ணு கொஞ்சம் மங்கலா இருந்தது. ஆனா இப்போ எல்லாமே ரொம்ப கிளியரா தெரியுது. ரூம் ஜன்னலை திறந்து வெளியே பார்க்கறான். இவ்வளவு தூரத்துல இருக்கிற விஷயங்கள் கூட இவ்வளவு தெளிவா தெரியும்னு அவன் நினைச்சு கூட பார்க்கல. தூரத்துல இருக்கிற ஒரு பில்டிங்ல என்ன நடக்குதுன்னு கூட அவனால பார்க்க முடியுது. இது மனுஷ கண்ணு மாதிரியே இல்லையேன்னு ஆச்சரியப்படுறான். அவனோட உடம்புக்கு நடுவுல அந்த எனர்ஜி அப்படியே சேர்றதை கவனிச்ச ஹீரோ, இதுதான் எல்லாரும் பேசுற அந்த சீ எனர்ஜியான்னு யோசிக்கிறான். உடனே கையை லேசா தூக்கி சும்மா ஒரு வீசு வீசுறான். அவ்வளோதான், அவனுக்கு முன்னாடி இருந்த எல்லாமே அப்படியே அடிச்சு நொறுங்கிடுச்சு. தன்னோட உள்ளங்கைய ஒரு மாதிரி ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு, ஏன் ஹான் இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் மேல இவ்ளோ பைத்தியமா இருக்கான்னு இப்பதான் எனக்கு புரியுதுன்னு சொல்றான். கையை இறுக்கமா மூடிக்கிட்டு, என்னோட முழு பவர் என்னன்னு எனக்கே இன்னும் தெரியல, ஆனா இது என் டெய்லி லைஃபை செமையா மாத்த போகுதுன்னு முடிவு பண்றான். டக்குன்னு ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு அந்த நமாங் கிளானுக்கு போக ரெடி ஆகுறான். கதை இப்போ அந்த பெரிய சிட்டியிலிருந்து அப்படியே நமாங் கிளான் இருக்கிற ஏரியாவுக்கு மாறுது. அந்த நமாங் கிளான் கேட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய கூட்டமே நிக்குது. இதை பார்த்து ஹியான் அப்படியே மிரண்டு போய் நிக்கிறான். அந்த கிளான்ல இருக்கிற ஒரு காவலாளி செக்இன் கவுண்டரை காட்டி, உங்க பேரு, ஊரு, அப்புறம் உங்களை பத்தி சின்னதா ஒரு இன்ட்ரோ எழுதிட்டு ரிசப்ஷன் ஹாலுக்கு போங்கன்னு சொல்றான். நம்ம ஹீரோ பிரஷ் எடுத்து அந்த பேப்பர்ல எழுத ஆரம்பிக்கிறான். அவன் என்ன எழுதுனான்னா, தான் ஒரு அன்ஹோய் கொல்லன் அப்படின்னு எழுதுறான். இதை பார்த்து அந்த கார்டு ஒரு நக்கலான சிரிப்பு சிரிச்சுக்கு கையை நீட்டுறான். அண்ணன் ஹியான் பக்கத்துல வந்து, ஏண்டா ஒரு வாரியர்னு எழுத வேண்டியது தானேன்னு கேட்கறான். ஆனா ஹீரோ அவனை இழுத்துக்கிட்டு, நேரமாகுது வாங்க போலான்னு கிளம்புறான். அங்க இருக்கிற வாரியர்ஸ் எல்லாம் இவங்கள ஒரு மாதிரி லூசுங்க மாதிரி பாக்குறாங்க. அவங்க நேரா வெயிட்டிங் ரூம்க்கு போறாங்க. அங்க ஆல்ரெடி கால் வைக்க கூட இடமில்லாத அளவுக்கு கூட்டம் இருக்கு. இதை பார்த்துட்டு ஹியான் ரொம்ப எக்ஸைட் ஆகி, டேய் கவனிச்சியா, அந்த கேட்ல இருந்தவன் கூட ஒரு பெரிய வாரியர் மாதிரி இருக்கான். இந்த நமாங் மேனர் தான் தெற்கு பக்கத்துக்கே ஒரு ஆரம்பம்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். இவங்க என்ன மாதிரியான அலையன்ஸ்ல இருப்பாங்கன்னு ஆச்சரியமா கேட்கறான். ஹீரோ கண்ணை மூடிக்கிட்டு செம கடுப்புல இருக்கான்.
நாம அந்த சைனுக்காக வந்திருக்கோம், ஆனா இங்க இருக்கிற கூட்டத்தை பார்த்தா ஒரு யுகமே ஆகும் போல இருக்கே அப்படின்னு யோசிக்கிறான். தன் தாடையில கை வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணலான்னு ஹீரோ பிளான் பண்றான். அப்போ அங்க வந்திருக்கிற கெஸ்ட்டுங்க நடுவுல அன்னைக்கு இவங்க பார்த்த அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட பெரியவரும் இருக்காரு. ஹீரோவையும் அவன் அண்ணனையும் பார்த்ததும் அவருக்கு அடையாளம் தெரிஞ்சிடுச்சு. மெதுவா அவங்க டேபிள் கிட்ட நடந்து வந்து, முதல்ல கொஞ்சம் தயக்கமா இருந்தது, ஆனா இப்பதான் கன்ஃபார்மா தெரியுது, நேத்து நான் பார்த்த அதே பசங்க தான் நீங்க தான்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாரு. அவரை பார்த்த உடனே நம்ம ஹீரோ மரியாதையா குனிஞ்சு ஒரு கும்பிடு போட்டுட்டு, நேத்து உங்களை சரியா வழி அனுப்ப முடியல, அது ஏன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்றான். கூடவே ஹான், நீங்களும் ஏதோ பிசினஸ் விஷயமா இங்க வந்திருக்கீங்களான்னு கேட்கறான். இதை கேட்ட அந்த வெள்ளை ட்ரெஸ் பெரியவர் மெதுவா தலையாட்டி சிரிக்கிறாரு. திடீர்னு அந்த பெரியவர் பக்கத்துல இருக்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு, வெயிட்டிங் ரூம்ல இருக்கிற சீனியர் எங்கன்னு கேட்கிறாரு. இதை கேட்ட அண்ணன் தம்பி 2 பேரும் செம்ம ஷாக். அப்போ அங்க வந்த ஒரு நீல நிற ட்ரெஸ் போட்ட ஆளு பெரியவரை பார்த்து ரொம்ப மரியாதையா குனிஞ்சு, சொல்லுங்க டெப்யூட்டி, உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கறான். அந்த பெரியவர் ரொம்ப சீரியஸா, இந்த 2 பசங்களுக்கும் ஆளுக்கு ஒரு கோல்டு டேப்லெட் கொடுங்க, அப்புறம் இவங்கள நேரா அந்த பெரிய ஹாலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு ஆர்டர் போடுறாரு. இதை கேட்ட உடனே அண்ணன் தம்பி 2 பேருக்கும் தலை சுத்தாத குறைதான். அங்கிருந்த அந்த ஸ்டிவர்டுக்கும் செம ஆச்சரியம். அவரு, மாஸ்டர், ரூல்ஸ் படி இவங்களுக்கு ப்ளூ சைன் தான் தரணும், அதுவும் இல்லாம தெரியாத யாரையும் நம்ம வீட்டுக்குள்ள விட மாட்டோமே, அதுலயும் மெயின் ஹாலுக்கு கூட்டிட்டு போறதெல்லாம் ரொம்ப அதிகம்னு மெதுவா சொல்றான். ஆனா அந்த பெரியவர் கையை அசைச்சு வாய மூடுன்னு அதட்டுறாரு. இந்த காலத்து பசங்க சும்மா மிலிட்டரி சர்வீஸ் பண்ற மாதிரி சீன் தான் போடுறாங்க, ஆனா அந்த சிஎல் கிளான் ஆளுங்க நம்ம ஊரை அசிங்கப்படுத்தினப்போ இந்த 2 பசங்க தான் அவங்களுக்கு பதிலடி கொடுத்தாங்க. அவங்களுக்கு நான் சோஜியு கொடுத்து உபசரிக்கணும்னு நினைக்கிறேன், இதுக்கு நீ எதிர்த்து பேசுறியான்னு ஒரு மிரட்டலான லுக் விடுறாரு. அந்த ஆளு பயந்து போய் சரின்னு ஒத்துக்கிட்டான். ஹீரோவும் ஹானும் ஒருத்தரை ஆச்சரியமா பாத்துக்கிறாங்க. ஒரு செகண்ட்ல ஹீரோ சந்தோஷத்துல அண்ணனை அப்படியே கட்டிப்பிடிச்சுக்கிட்டான். கதை இப்போ அந்த கிளானோட மெயின் ஏரியாவான சதர்ன் பேலஸ்க்கு மாறுது. அங்க 3 மாடி கொண்ட ஒரு பிரம்மாண்டமான பில்டிங் இருக்கு. அண்ணன் தம்பி இருக்கிற ரூமுக்கு ஒரு பொண்ணு வந்து டீ வேணுமான்னு கேக்குறா. ஆனா அவங்க வேணாம்னு சொல்லிடுறாங்க. திடீர்னு ஹீரோ தன்னோட லாக்கெட்ல இருந்து ஒரு வெளிச்சம் வரத கவனிக்கிறான். செவுத்துல மாட்டி இருக்கிற ஒரு பெயிண்டிங்கை பார்த்த அந்த ஆன்மா, இது இன்ஷூ சிட்டியோட பொற்காலத்துல வரைஞ்ச அந்த இன்ஷூ பெயிண்டிங் தானான்னு கேக்குது. இதை கேட்டதும் ஹீரோக்கு செம ஷாக். இது என்னவோ பிரான்ஸ் ஏஜ் பெயிண்டிங் மாதிரி இருக்கேன்னு அவன் நினைக்கிறான். அந்த நீல நிற கண்கள் கொண்ட பெரியவர் ரொம்ப சீரியஸா, நான் சொல்றதுல தப்பு வர வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாரு. பெரிய ஸ்காலர் ஹாலாண்டான யூ, என்னோட பார்வையை நீ சந்தேகப்படுறியான்னு அவர் கேட்க, ஹீரோ தப்பு பண்ணவன் மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு, என்னை மன்னிச்சிடுங்க மாஸ்டர்னு கேட்கறான். ரொம்ப சீரியஸான முகத்தோட அந்த ஆன்மா விளக்குது, இது பழசாவே இருந்தாலும் இதோட அருமை குறையாது, இது கண்டிப்பா செர்ரி பிளாசம் ஆஃப் பாரடைஸ் பெயிண்டிங் தான். இத ஹான் வம்சத்தோட பெரிய ஸ்காலர் ஹியூன்சா கண்டுபிடிச்சு ஹான் வம்ச அரச குடும்பத்துக்கே பரிசா கொடுத்ததுன்னு சொல்லுது. அந்த பெயிண்டிங் முன்னாடி நின்னுக்கிட்டு ஹீரோ அதை யோசிச்சு பார்க்கறான். அப்போ அந்த ஆன்மா, இத சாதாரண சைனீஸ் இங்க வச்சு வரையலன்னு ஒரு ரகசியத்தை சொல்லுது. மனசுக்குள்ள அந்த வரைஞ்ச மலைகளை கற்பனை பண்ணிக்கிட்டு ஆன்மா சொல்லுது, அந்த பூத்து குலுங்குற செர்ரி பூக்களை எல்லாம் சேவலோட ரத்தத்துல செஞ்ச பெயிண்ட்ல வரைஞ்சிருக்காங்க. அதுல இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாம் நவரத்தினங்களோட தூசியால செஞ்சது. அப்புறம் அந்த கிராமத்தை கரியால, அதாவது சார்கோல்ல வரைஞ்சிருக்காங்கன்னு விளக்குது. அந்த மரங்களுக்கு பக்கத்துல இருக்கிற குளத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த பெரியவர் தொடர்ந்து சொல்றாரு, இந்த டெக்னிக் ரொம்ப நாளைக்கு தாங்காது, பெயிண்டிங் எல்லாம் காலப்போக்குல மங்கிடும்னு ஹுஜின் ஷா தன்னோட கடைசி காலம் வரைக்கும் கவலைப்பட்டாரு. ஆனா இவ்ளோ வருஷம் கழிச்சும் இது அப்படியே ஒரிஜினல் ஃபார்ம்ல இருக்கிறது நிஜமாவே ஒரு ஆச்சரியம் தான்னு சொல்றாரு. அந்த செவுத்துல இருக்கிற கலைப்படைப்பை பார்த்துக்கிட்டு சோயோ, இதை இவ்ளோ பத்திரமா பாதுகாத்தவனுக்கு ஏதாவது ரிவார்டு கொடுக்கணும்னு சொல்றாரு. ஹீரோ ரொம்ப ஆச்சரியமா அந்த பெயிண்டிங்கை பார்க்கறான். 1000 வருஷத்துக்கு முன்னாடி சேவல் ரத்தத்தையும் ரத்தின தூசியையும் வச்சு வரைஞ்ச பெயிண்டிங் இன்னமும் இவ்ளோ பிரகாசமா இருக்கேன்னு வியந்து பார்க்கறான். அப்போ திடீர்னு ஒரு மது ஜாடி தரையில விழுந்து உடையுது. அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட பெரியவர் தான் அதை தவற விட்டுட்டாரு. அவரு அப்படியே ஷாக் ஆகி ஹீரோவை பார்த்து, இந்த பெயிண்டிங்கோட பேர் உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாரு. அவருக்கு எதுவுமே புரியல. பெரிய ஸ்காலர்ஸும் பெயிண்டிங் ஸ்பெஷலிஸ்டும் கூட இதை இதுவரைக்கும் அடையாளம் கண்டுபிடிச்சது இல்ல. என்னோட 80 வருஷ வாழ்க்கையில நான் இவ்ளோ ஆச்சரியப்பட்டதே இல்ல. நீ எந்த அகாடமில படிச்சன்னு கையை நீட்டி கேக்குறாரு. இதை கேட்டதும் ஹீரோக்கு பயம் வந்துருச்சு. நம்ம பாட்டுக்கு தனியா பேசி உளறிட்டோமேன்னு நினைக்கிறான். அந்த நேரத்துல அந்த ஆன்மா ஒரு மனுஷ உருவம் எடுத்து, பயப்படாத, அவர்கிட்ட நீ மேன் சான்சோவோட வாரிசுன்னு சொல்லுது. அந்த பிரகாசிக்கிற லாக்கெட்ட ஒரு மாதிரி நக்கலா பாட்டுக்கிட்டு, அது யாருன்னு நம்ம ஹீரோ கேக்குறான். அதுக்கு அந்த ஆன்மா, அது கங்கோல வச்சிருந்த புனை பெயர்னு பதில் சொல்லுது. உடனே நம்ம ஹீரோ டக்குன்னு தன் நெஞ்சு மேல கை வச்சுக்கிட்டு, நான் அந்த மேனோட வாரிசுதான்னு சீன் போடுறான். கையில விசிறி வச்சிருக்க ஒரு பெரிய மனுஷனை மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த பெரியவர், அவர் ஒரு பெரிய சயின்டிஸ்டாச்சே, அவரா உன்னை அனுப்பி வச்சாருன்னு கேக்குறாரு.
அப்படியே ஷாக் ஆகி நின்னுக்கிட்ட அந்த வெள்ளை ட்ரெஸ் பெரியவர், ஒருவேளை நீ 300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஹான் வம்சத்து ஸ்காலர் ஜிங் சாவோட வாரிசா கூட இருக்கலாம். அப்படி அந்த மகான் நிஜமாவே ஒரு வாரிசு இந்த உலகத்துல விட்டுட்டு போயிருந்தா அது இந்த ஜோங் யுவானுக்கே கிடைச்ச ஆசீர்வாதம்னு சொல்றாரு. அந்த நேரத்துல இன்னும் 2 பேர் ரூமுக்குள்ள வராங்க. அதுல ஒரு உயரமான பெரியவர் உடஞ்சு கிடக்கிற ஜாடிய பார்த்துட்டு, தம்பி இங்க என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாரு. இன்னொரு குள்ளமான பெரியவர் உடஞ்சு போன டீபாட்டை பார்த்துட்டு செம அப்செட் ஆயிட்டாரு. அவங்கள பார்த்த உடனே நம்ம ஹீரோ குனிஞ்சு கும்பிட்டு தம் பேரை சொல்றான். சிவப்பு ட்ரெஸ் போட்ட பெரியவர் ஹீரோவை சந்தோஷமா பார்த்துட்டு, என்ன தம்பி உன் லைஃப் ஃபுல்லா புக்கு புழுவா சுத்திக்கிட்டு இருந்தியே, இப்போ ஒரு வழியா உனக்கு ஒரு சிஷ்யனை புடிச்சிட்டியான்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த வெள்ளை ட்ரெஸ் பெரியவர் கையாட்டி, இவரு மேனோட வாரிசு, இவருக்கு குருவா இருக்க எனக்கு தகுதியே இல்லைன்னு சொல்றாரு. இதை கேட்டு அவரோட அண்ணன் செம ஷாக்கு. தம்பி ரொம்ப சீரியஸா யார் முக்கியமான ஆளுன்னு இப்ப புரியுதான்னு கேக்குறாரு. அப்போ அந்த உயரமான பெரியவர், அப்படின்னா என்ன அர்த்தம்னு வெயிட்டிங் ரூமே அதிர்ற அளவுக்கு கத்துறாரு. அவரு தன்னோட சிஷ்யன் இல்லைன்னு அந்த பெரியவர் சொன்னாரோ இல்லையோ, டக்குன்னு ஒருத்தர் வந்து நம்ம ஹீரோவோட சட்டையை பிடிச்சி இழுக்கிறாரு. அவரு ஒரு ப்ரௌன் ட்ரெஸ் போட்ட பெரியவர். ஒரு சிரிப்போட, அப்படின்னா இவன் இனிமே என்னோட சிஷ்யன்னு அனௌன்ஸ் பண்றாரு. இதை பார்த்துட்டு அந்த சிவப்பு ட்ரெஸ் பெரியவருக்கு செம கோபம் வந்துருச்சு. டே, வண்டியை தூக்கி மாட்டுக்கு முன்னாடி கட்டாத, உடம்புல எல்லா சீ எனர்ஜி சேனல்ஸும் ஓப்பனாக இருக்கிற ஒரு பையனை என்கிட்ட இருந்தே திருட பார்க்குறியா, உனக்கு எவ்வளோ தைரியம்னு கத்துறாரு. ஹீரோவோட ட்ரெஸ்ஸை விடாம பிடிச்சுக்கிட்டு இருந்த அந்த நடுவாந்திர சகோதரர், நீயும் இதை கவனிச்சியான்னு கேட்குறாரு. அப்படியே தன்னோட எனர்ஜி கேஸை யூஸ் பண்ணி ஹீரோவை நோட்டம் விடுறாரு. இந்த பையன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கானே, கையெல்லாம் ரொம்ப சாஃப்டா இருக்கு, தழும்பு கூட இல்லை, இவன் ஸ்வாட் ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி தெரியலையேன்னு யோசிக்கிறாரு. ஹீரோவோட உடம்புல இருந்து ஒரு பிரகாசமான மஞ்சள் கலர் எனர்ஜி வெளியே வர்றதை பார்த்துட்டு, இவன் உடம்ப பார்த்தா மார்ஷல் ஆர்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி தெரியல, ஆனா எப்படி இவனால பழசையெல்லாம் அழிச்சிட்டு இந்த அளவுக்கு சீ சேனல்ஸை ஓப்பன் பண்ண முடிஞ்சதுன்னு ஆச்சரியப்படுறாரு. சாதாரணமா ஒரு மனுஷன் தன்னோட எல்லையை தாண்டி போகும்போது அவனோட உடம்பு ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கும். அதுதான் பழைய தோலை உரிச்சிட்டு புதுசா வர்றது, அப்புறம் சேனல்ஸ் ஓப்பன் ஆகிறது. ஆனா ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் சேனல்ஸ் ஓப்பன் ஆகாம இது நடக்கவே முடியாது. அந்த பெரியவர் தொடர்ந்து தன் பார்வையை வச்சு ஹீரோவை ஸ்கேன் பண்ணிட்டு, இவன் உடம்புல இருக்கிற ஸ்கில்ல வேற லெவல்ல இருக்கு, இந்த லெவலுக்கு போன மாஸ்டர்ஸ் எல்லாம் அதே பாதையில வர்ற மத்தவங்கள 1 மைல் தூரத்துல இருந்தே கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறாரு. அந்த பெரியவர் நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி மிரட்டலா பார்த்துக்கிட்டே, இவன் இவ்ளோ வேகமா வளர்றத நான் என் லைஃப்ல பார்த்ததே இல்லைன்னு நினைக்கிறாரு. ஹீரோவோட வளர்ச்சியை பார்த்தா அவருக்கு செம்ம ஷாக்கா இருக்கு. அதே சமயம் ஹீரோவோட சட்டையை பிடிச்சிக்கிட்டு இருந்த அந்த நடுவாந்திர சகோதரர், இதே ஸ்பீட்ல போனா ஒரு 3 வருஷத்துல இவன் எல்லா ஸ்டேஜையும் முடிச்சு ஒரு ஆப்சல்யூட் மாஸ்டர் ஆயிடுவான்னு சொல்றாரு. சிவப்பு ட்ரெஸ் தெரியவர் கைய மார்புக்கு குறுக்க கட்டிக்கிட்டு, நானே இவ்ளோ வயசாகியும் இன்னும் இந்த பாதையில கடைசி வரைக்கும் போக முடியல, ஆனா இவனோட சீ எனர்ஜியை பார்த்தா இந்த உலகத்துல இவனுக்கு ஈடு இணை யாருமே இருக்க மாட்டாங்க போல இருக்கேன்னு ஃபீல் பண்றாரு. அந்த பெரியவர் மனசுக்குள்ள பழைய காலத்து டாப் வாரியர்ஸையெல்லாம் நினைச்சு பார்க்கறாரு. இதுவரைக்கும் வெறும் 7 பேரால மட்டும்தான் இந்த லெவலுக்கு போக முடிஞ்சது. சிவப்பு ட்ரெஸ் பெரியவர் சத்தமா சிரிச்சுக்கிட்டு, இருக்கலாம், ஆனா இந்த ஞானம் அடையிறது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு சொல்றாரு. உடனே அந்த நடுவாந்திர சகோதரர், அவனோட வயசையும் கொஞ்சம் கணக்கில் எடுத்துக்கோங்கன்னு பாயிண்ட்டை போடுறாரு. நம்ம ஹீரோ அப்படியே குழப்பத்துல, முதல்ல என்ன கொஞ்சம் விடுங்களேன், இப்படி பிடிச்சு இழுத்தா எனக்கு மூச்சு முட்டுதுன்னு கேட்குறான். உடனே அந்த ப்ரௌன் ட்ரெஸ் பெரியவர் அவனை விட்டுடுறாரு. ஆனா அடுத்த செகண்டே அவர் ஹீரோவோட ரொம்ப பக்கத்துல வந்து, தம்பி நீ பேருக்கு பின்னாடி இருக்கிற குடும்ப பேரை மாத்திக்கிறியான்னு ஒரு குண்டை தூக்கி போடுறாரு.